Good morning students. 7th standard term 1 history first lesson இன்னைக்கு நம்ம ரிவிஷன் பண்ண போறோம். Sources of medieval India. சரியா? So medieval India அப்படினா தமிழ்ல என்ன அர்த்தம்னா இடைக்கால இந்தியா அப்படினு சொல்றாங்க. So இந்த இடைக்காலம் அப்படி அல்லது medieval period அப்படிங்கிறது எதை சொல்றாங்க அப்படினு பார்த்தோம்னா இங்க கொடுத்திருக்காங்க பாரு 700 AD ல இருந்து 1200 AD வரைக்கும் இருக்குது. ஏர்லி மிடிவல் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. 1200 ADயிலேருந்து 1700 AD வரைக்கும் இருக்க பீரியடை லேட்டர் மிடிவல் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஆக்சுவலாக டோட்டலாக மிடிவல் பீரியட் அப்படிங்கிறது 700 to 1700. ஸோ அது ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஓகே. ஸோ 700 இயரில் ஆரம்பித்து 1700 இந்த இயர் வரைக்கும் இருக்கிற தியரியில் தான் மிடிவல் பீரியடுன்னு சொல்கிறோம். ஸோ டோட்டலாக எவ்வளோ வருஷம் வருது? 700 to 1000. சரியா? 1000 இயரில் வருது. ஸோ அதை பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு 500 இயர்ஸை வந்து இயர்லி மிடிவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய 500 இயர்ஸை வந்து லேட்டர் மிடிவல் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்தியன் ஹிஸ்ட்ரியை வந்துட்டு மிடிவல் ஹிஸ்ட்ரியை வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த இயர் வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரியா? ஸோ இந்த ஹிஸ்ட்ரி லெசனை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபேமஸ் ஆன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காஃபி கான்னு ஒருத்தர். ஸோ அந்த காஃபி கான் வந்து அவுரங்கசீப் அப்படிங்கிற ஒரு மன்னரினுடைய இவராக இருந்திருக்கிறாரு. சரியா? பட்டியர்னா அவருடைய கிங்டமில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு எம்ப்ளாயி, அவரோட மினிஸ்ட்ரியில் இருக்கிறாரு. சரியா? ஸோ காஃபி கான் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு ஹிஸ்டாரியன் வந்து ரொம்ப வந்து நேர்மையாக இருக்கணும். இப்போ வந்து அந்த கிங் அவருக்கு வந்து ஹிஸ்டாரியன்னா என்ன பண்ணணும், நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ளபடியாக எழுதணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த கிங் வந்து நம்மளுக்கு பிடிக்கும், அவர் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறார் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஃபேவரபுளாக இல்லை அவரை பற்றிய கெட்டவராக இருந்தால் கூட நல்லவர் அப்படின்னு எழுதாமல் ரொம்ப ஹானஸ்ட்டாக உண்மையாக எழுதணும். அவர் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி இல்லை எனிமையாக இருந்தாலும் சரி, என்ன நடக்குதோ நடக்கிறத உள்ளபடி சின்சியராக எழுதணும்னு சொல்லியிருக்காரு. சரியா? ஸோ இதெல்லாம் நம்ம படிக்க தேவையில்லை. ஸோ ஒரு காஃபி கான் அப்படிங்கிறவர் அவுரங்கசீப்பினுடைய ஃபேமஸான ஒரு முகல் எம்பரனுடைய அவையில் இருந்தவர். சரியா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றி அந்த காலத்தில் எப்படி நடந்ததுன்னு யாராவது சொன்னால் நம்ம எப்படி நம்புறது? ஸோ அதுக்கு ஒரு எவிடன்சஸ் வேணும் இல்லையா? அதுக்கு ஒரு ஆதாரங்கள் வேணும். ஸோ அந்த மாதிரியான எவிடன்சஸ் வந்து நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்படி கலெக்ட் பண்ணி வச்சதை தான் சோர்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த சோர்சஸ் வந்துட்டு சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ் ஆர் ரெக்கார்ட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் எவிடன்ஸ் தட் ஹெல்ப் டு ரீகன்ஸ்ட்ரக்ட் த பாஸ்ட். ஹிஸ்ட்ரியில் என்ன நடந்தது அப்படிங்கிறதான எவிடன்ஸ் தான் சோர்சஸ். இந்த சோர்சஸை வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று ப்ரைமரி சோர்சஸ், இன்னொன்று செகண்டரி சோர்சஸ். ஸோ இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறது மிடிவல் இந்தியாவுடைய சோர்சஸ் தான். ஸோ என்னென்ன சோர்சஸ் மூலமாக நம்ம மிடிவல் இந்தியா பற்றி பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இந்தியா வந்து அந்த வருஷத்தில் எந்த மாதிரியான ஒரு நாட்டினுடைய அமைப்பு, அதனுடைய அரசியல் சூழ்நிலை, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்ப்போம். ப்ரைமரி சோர்சஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் செகண்டரி சோர்சஸை பார்ப்போம். சரியா? ஸோ ப்ரைமரி சோர்சஸ் அப்படிங்கிறது டயக்ராமில் போட்டிருக்கேன் பாரு. என்னெல்லாம் ப்ரைமரி சோர்சஸ்? இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், மோனுமெண்ட்ஸ், காயின்ஸ். சரியா? இது மூணு தான் ப்ரைமரி சோர்சஸ். ஸோ இன்ஸ்கிரிப்ஷன்னா தமிழில் என்ன சொல்லுவாங்க? கல்வெட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். கோயில் சவுத்தில் வந்து நம்ம பார்த்துருப்போம், எழுதியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ மோனமெண்ட் அப்படின்னா பில்டிங்ஸ். சரியா? ரொம்ப ஃபேமஸான பெரிய சைஸ் பில்டிங்ஸை வந்து மோனமெண்ட்ஸ். அடுத்து காயின்ஸ். இதெல்லாம் தான் ப்ரைமரி சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டரி சோர்ஸ்ன்றது நத்திங் பட் இட்ஸ் அ லிட்ரேச்சர். புக்ஸு, லிட்ரேச்சரை தான் செகண்டரி சோர்சஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி சோர்சஸில் இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, என்னெல்லாம் இருக்குமா? காப்பர் பிளேட்ஸ், ராக் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், பாம் லீஃப். சரியா? இது 3 வெரைட்டி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமரி சோர்சஸில் 3 சோர்ஸ் இருக்குது: இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், மோனமெண்ட்ஸ், காயின்ஸ். ஸோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் மறுபடியும் 3 இருக்குது: காப்பர் பிளேட்ஸ், ராக் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், பாம் லீஃப். சரியா? காப்பர் பிளேட்டு, ராக் இன்ஸ்கிரிப்ஷன், பாம் லீஃப், ஒவ்வொன்றுக்கும் ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்ப்போம், அவ்வளோதான். சரியா? வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த மானுமெண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா என்னெல்லாம் இருக்குது? 4 இருக்குது: டெம்பிள்ஸ், மாஸ்க், ஃபோர்ட்ஸ் அண்ட்
பேலசஸ், அப்புறமா காயின்ஸ். சரியா? ஸோ இந்த ப்ரைமரி சோர்ஸஸ் நம்ம பார்த்துலாமா ஃபஸ்ட்டு? இப்போ பாரு, இந்த பிக்சரில் போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு டயக்ராம் வந்துட்டு என்னென்னா ராக் இன்ஸ்கிரிப்ஷன். சரியா? இது நம்ம கோயிலே நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. கோவில் செவுத்துலலாம் இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கல்லில் அல்லது பாறையில் வந்து எழுதியிருப்பாங்க. தட் இஸ் கால்ட் ராக் இன்ஸ்கிரிப்ஷன். அடுத்தது காப்பர் பிளேட்ஸ். ஸோ காப்பர்ன்றது செம்புன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ காப்பர்லலாம் செம்பு பானையில் தண்ணி குடிக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல. ஸோ அந்த செம்பு, அந்த மெட்டலில் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா காப்பர் பிளேட்ஸை வந்து இன்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க, எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன். தமிழில் வந்து செப்பு தகடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது இது நமக்கு நல்லா தெரியும், ஓலைச்சுவடி. சரியா? அது பாம் லீஃப் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ பனை ஓலையை வந்து எடுத்து அதை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அதை கட் பண்ணி அதை ஆணி வச்சு லெட்டர்ஸை வந்து எழுதி அதை வந்து ரெக்கார்டடாக வச்சுக்கிடுவாங்க. சரியா? ஸோ இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மூலமாக நம்ம வந்து அந்த காலத்து கிங்ஸினுடைய லைஃப் ஸ்டைலை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சோலா கிங்ஸ் வந்து அந்த காலத்தில் நிறைய மக்களுக்கு வந்து லேண்டை வந்து டொனேட் பண்ணுறாங்க. ஸோ கிங்ஸ் எல்லாம் வந்து லேண்டை வந்து டொனேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாஸ்பிட்டலோ ஒரு ஸ்கூலோ இல்லை அல்லது ஏதாவது ஒரு விவசாயம் பண்ணணும் அல்லது புலவர்கள் வந்து நல்லா பாட்டு பாடுறாங்கன்னா அவங்களுக்கு சும்மா கிஃப்டடாக கொடுக்குறது, இந்த மாதிரியான கிங்ஸ் வந்து நிறைய கிஃப்டை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க லேண்ட்ஸை. ஸோ அதை பற்றின ஒரு டேபிள் தான் இது. பாருங்கள், ஒவ்வொரு லேண்டுக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க. சரியா? வேளாண் வகை. வேளாண் வகை அப்படின்னா ஃபஸ்ட்டு லேண்ட் பேர் வேளாண் வகை. வேளாண் வகைன்றது என்ன அப்படின்னா லேண்ட் ஆஃப் நான் பிராமின் ப்ராப்பரைட்டர்ஸ். லேண்ட் ஆஃப் நான் பிராமின் ப்ராப்பரைட்டர்ஸ். சரியா? ஓகே. ஸோ பிரம்மதேயா அப்படிங்கிறது லேண்ட் கிஃப்டட் டு பிராமின்ஸ். சரியா? ஷாலபோகான்றது லேண்ட் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் அ ஸ்கூல். அடுத்து தேவதானான்றது லேண்ட் கிஃப்டட் டு டெம்பிள்ஸ். அடுத்து பள்ளிச்சந்தம் அப்படிங்கிறது லேண்ட் டொனேட்டட் டு ஜைனா இன்ஸ்டிடியூஷன்ஸ். சரியா? ஜெயின்கிறது ஒரு மதம். சரியா? ஓகேவா? ஜெயின் இன்ஸ்டிடியூஷன், அங்கே ஜெயின் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்துட்டு பாடம் சொல்லித்தராங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு கொடுக்கறது அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ வந்து வேளாண் வகை அப்படிங்கிறது வந்துட்டு நான் பிராமின்ஸ்க்கு, பிரம்மேதயா அப்படிங்கிறது பிராமின்ஸ்க்கு, அடுத்து ஷலபோகா அப்படின்றது ஸ்கூலுக்கு, அடுத்து தேவதானா அப்படிங்கிறது கோவிலுக்கு கொடுக்கறது, அடுத்து பள்ளிச்சந்தம் அப்படிங்கிறது இன்ஸ்டிடியூஷனுக்கு கொடுக்கறது. சரி, அடுத்து சோழா பீரியடில் இருக்கக்கூடிய டெம்பிள்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அது கஜுராஹோ மானுமெண்ட்ஸ் வந்து மத்திய பிரதேஷில் இருக்குது, நார்த் இந்தியாவில். அடுத்து கோனார்க் டெம்பிள் இருக்குது. அடுத்து தில்வாரா மவுண்ட் ராஜஸ்தான். அடுத்து சோழாஸ் பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா பிரகதீஸ்வரா டெம்பிள் தஞ்சூரில் இருக்குது. அடுத்து கங்கை கொண்ட சோழபுரமும் தஞ்சாவூரில் இருக்குது. அடுத்து தாராசுரம் டெம்பிள். அடுத்து விஜயநகரா கிங்டம் வந்து இங்கே சவுத் இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ இப்போ ப்ரெசண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா, ஆந்திரா அந்த ஏரியாவில் இருந்ததா விஜயநகரா ரூலர்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அந்த ஏரியாவில் விஜயநகரா கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட ரொம்ப ஃபேமஸான டெம்பிள் எது அப்படின்னு சொன்னால் விட்டாலா டெம்பிள் அண்ட் விருபாக்ஷா டெம்பிள்ஸ். சரியா? இது ரெண்டு எங்கே இருக்குது அப்படின்னா ஹம்பிங்கிற இடத்துல இருக்குது. சரியா? ஸோ விட்டாலா அண்ட் விருபாக்ஷா டெம்பிளில் வந்துட்டு 15th century இருக்குது. சரியா? ஆனால் நம்ம படிக்கிறது 17th century வரைக்கும் தான் படிக்கிறோம். அதில் விஜயநகரா ரூலர்ஸ் வந்து 15th century. ஓகே. அடுத்து டெம்பிள்ஸ் முடிஞ்சது. அடுத்து மாஸ்க் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த மசூதி எங்கே இருக்குது? மாஸ்க் அப்படின்னா மசூதிகள்னு அர்த்தம். மஸ்ஜித்து மாஸ்க்னா ஒன்று தான், மசூதிகள். சரியா? ஸோ அந்த டைமில் மிடிவல் பீரியடில் வந்து சுல்தான்ஸ் அண்டு முகல் எம்பரர்ஸ் தான் நிறைய இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த டைமில் நிறைய மசூதிகள் கட்டிட்டு போனாங்க. ஸோ என்னென்ன ஃபேமஸான மாஸ்க்குன்னு பார்த்தோன்னா ஒயிட்டில் இஸ்லாம் மசூதி, குவைத்துல் இஸ்லாம் மஸ்ஜித், அது எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. அடுத்து மோத்தி மஸ்ஜித், அதுவும் டெல்லியில் தான் இருக்குது. சரியா? மோத்தி மசூதி. சரியா? அடுத்து ஜம்மா மஸ்ஜித் டெல்லி, ஃபதேபூர் சிக்ரி தர்கா டெல்லி. ஸோ இந்த 4மே டெல்லியில் தான் இருக்குது. அடுத்து சார்மினார் அப்படிங்கிற மஸ்ஜித் மட்டும் ஹைதராபாத்தில் இருக்குது. சரியா?
அடுத்து ஃபோர்ட் என்னென்ன ஃபோர்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆக்ரா ஃபோர்ட், சித்தூர் ஃபோர்ட், குவாலியர் ஃபோர்ட், டெல்லி ரெட் ஃபோர்ட், அடுத்து தௌலதாபாத் ஃபோர்ட். சரியா? அடுத்து ஃபெரோஸ் ஷா கோட்லா. சரியா? இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆக்ரா ஃபோர்ட் ஆக்ராவில் தான் இருக்குது, சித்தூர் ஃபோர்ட் சித்தூரில் தான் இருக்குது, குவாலியரில் தான் இருக்குது, ரெட் ஃபோர்ட் டெல்லியில் இருக்குது. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அடுத்து தௌலதாபாத் ஃபோர்ட் வந்துட்டு அவுரங்காபாத்தில் இருக்குது. அடுத்து ஃபிரோஷா கோட்லா அப்படிங்கிறதும் டெல்லியில் தான் இருக்குது. சரியா? ஸோ தௌலதாபாத்னுடைய இது அதாவது ஒரே ஊர் தான். அந்தந்த கிங் வரும்போது பேரை என்ன செய்கிறாங்கன்னா மாற்றிட்டு இருப்பாங்க. சென்னை கூட முன்னாடி மெட்ராஸ்ன்னு இருந்துச்சு, அது மதராசப்பட்டினம்னு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு தௌலதாபாத், அடுத்து அவுரங்காபாத், ரெண்டுமே ஒரே ஊர் தான். அங்கே ஒரு ஃபேமஸான ஃபோர்ட் இருக்குது. அடுத்து ஃபிரோஷா கோட்லா. சரியா? ஃபிரோஷா கோட்லா அது டெல்லியில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபேமஸான ஃபோர்ட்டு. பின்னாடி இது புக் பேக்கில் ஒரு கொஸ்டினே வருதுப்பா. ஸோ இது எல்லாத்தையும் நீ என்ன பண்ணிக்கோ, ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஆக்ரா, சித்தூர், குவாலியர், டெல்லி ரெட் ஃபோர்ட்டு. சரியா? அடுத்தது என்னென்ன பேலசஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். பேலசஸ்னால் என்னது? அரண்மனை. சரியா? என்னென்ன பேலஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ராஜ்புத் டைனாசிட்டி. சரியா? அவங்களோட பேலஸ் ஜெய்ப்பூர் பேலஸ், அடுத்தது ஜோத்பூர் பேலஸ். சரியா? ஸோ இந்த 2 பேலஸ் இப்போவும் இருக்கும். நம்ம நீங்கள் போக வாய்ப்பு கிடச்சா போய் பாருங்கள். சரியா? ரெண்டுமே ராஜஸ்தானில் தான் இருக்குது. சரியாம்மா? அடுத்து ஜெய்ப்பூர் பேலஸ் ஜெய்சல்மார் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஜோத்பூர் பேலஸ் இந்தியாவிலே ஜெய்சல்மாரில் இன்னொரு இன்ஃபர்மேஷன், ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த ஜெய்சல்மாரில் இந்தியாவிலே மிக குறைவான மழை பெய்யக்கூடிய இந்த ஜெய்சல்மார். சரியா? அடுத்து இங்கே இது போக இன்னும் நிறைய ஃபோர்ட்ஸ் இருக்குது. குதுப் மினார் அண்டு அலை தர்வாசா. குதுப் மினார்ன்றது ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு பில்டிங் தான். அலை தர்வாசா அதுவும் ஒரு ஃபேமஸான பில்டிங். சரி? அடுத்து த டோம்ஸ் ஆஃப் இல்துத்மிஷ் அண்ட் பால்பன். டோம்னா என்னன்னு தெரியுமா? டோம்னா கல்லறை. சரியாப்பா? ஒரு இறந்தவங்களுடைய அவங்களுக்கு நினைவாக கல்லறைகள் இருக்கும்ல, இறந்துட்டு அவங்கள புதைச்சி பூமி கடையில் அடக்கம் செஞ்சு மேலே பெருசாக அவங்க நினைவு இது மாதிரி வச்சுருப்பாங்க. சரிங்களா? இப்போ தாஜ்மஹால்ன்றதுமே என்னது? ஒன் ஆஃப் த டோம் தான். மும்தாஜ், ஷாஜகான். ஸோ ஷாஜகான்றது ஒரு எம்பரர், அவங்களுடைய ஒய்ஃப் மும்தாஜ். ஸோ அவங்களுடைய டோம் தான் அது. சரியா? ஸோ டோம்ஸ் ஆஃப் இல்துத்மிஷ் அண்டு பால்பன். ஸோ இதுவும் ஃபேமஸான ஸ்ட்ரக்சர்ஸ். சரியா? ஸோ இப்போ அவ்வளோதான். அடுத்து நம்ம காயின்ஸ் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.